ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங் என் அன்பு இனிய சகோதர சகோதரிகளே. வாங்க இட்லி தக்காளி சட்னி சாப்பிடலாம். தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஒன்றுமில்ல, சிம்பிள் மெத்தேடு தான். எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு வரமிளகா போட்டு வறுத்து தனியாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்துக்கலாம். அதாவது எப்படின்னா, எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவை போட்டு வணக்கிக்கணும். வணக்கி தனியாக மிக்ஸி ஜாரில் அதை எடுத்துட்டு அந்த மிச்சம் இருக்க எண்ணெயில் வெங்காயத்தை நல்லா பச்சை வடை போகிற மாதிரி வணக்கணும். 2 பூண்டு பல் போட்டுக்கலாம். வணக்கினதுக்கப்புறம் தக்காளி நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி, இப்போ 3 பேர்னா 2 தக்காளி 3 தக்காளி அந்த மாதிரி கணக்கில் வச்சு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி சுருண்டு வரப்போ எடுத்தோம்னோம். ஏன்னா பாதியில் எடுத்தும் சாப்பிட்றவங்க இருக்காங்க. நல்லா வதக்கி எடுத்தோம்னா அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் உப்பு போட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து இட்லி சாப்பிட்டோம்னா 4 இட்லிக்கு 6 இட்லி சாப்பிட்லாம். அவ்வளோ எம்மி டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. வாங்க சாப்பிடலாம்.